ஸ்ரீ திருக்கண்ணமங்கை ஆண்டான் திருநக்ஷத்திரம். அவரை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோல. இவர் ஆனி மாதம் திருவோண நட்சத்திரத்துல திரு அவதாரம் புரிந்தார். இவர் ஸ்ரீ நாதமுனிகளின் 5 சீடர்களில் ஒருத்தர். அதோட அவருடைய சகோதரியோட குமாரரும் ஆவார். திருக்கண்ணமங்கை என்ற திவ்ய தேசம் திருவாரூரிலிருந்து 6 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. இவருடைய இயற்பெயர் கிருஷ்ணலட்சுமி நாதன். இவர் அந்த ஊரை ஆண்டுன்னு இருந்தார். அதாவது அந்த ஊருக்கு தலைவரா இருந்தார். அதனால இவருக்கு ஆண்டான் என்ற திருநாமமும் இருந்தது. இவர் இந்த ஊர் திவ்ய தேச பெருமாளான ஸ்ரீ பக்தவத்சல பெருமாளுக்கும் திருக்கண்ணமங்கை நாயகிக்கும் அபிஷேகவல்லி தாயாருக்கும் புஷ்பமாலை கைங்கரியம் பண்ணி கொண்டிருந்தார். கோவில்ல தினமும் பெருக்கி சுத்தம் பண்ணுவாராம். இவர் ஒரு நாள் பல்லக்குல இந்த கோவிலுக்கு வரும்போது அங்க 2 பேர்கள் தங்களோட நாய்களை வெளியில விட்டுட்டு கோவிலுக்குள்ள போய் பெருமாளை சேர்க்க போறார். இந்த நாய்கள் அவ வரத்துக்குள்ள சண்டை போட்டு ஒண்ணு இறந்து போறது. அப்ப வெளியில வரும்போது இவர் இந்த ஓனர் ஆஃப் இந்த டெட் டாக் அவர் இன்னொரு நாய் மேல கோவப்பட்டு அதையும் கொன்னுடுறாரு. அதனால இவ 2 பேருக்குமே சண்டை வருது. இவ 2 பேருமே சண்டை போட்டு 2 பேருமே இறந்து போயிடுறா. இத அப்ப உள்ள வர திருக்கண்ணமங்கை ஆண்டான் பாக்குறார். பார்த்துட்டு அவருக்கு இந்த நாய்களுக்காக ஓனர்ஸ் 2 பேரும் சண்டை போட்டா, அந்த நாய்களும் தன் ஓனருக்காக அதாவது அவளுடைய செருப்ப ஒரு நாய் கடிச்சதுனால இந்த சண்டை நடக்கிறது. அப்ப இவங்கெல்லாம் இப்படி தங்களுக்குள்ளேயே அந்த ஒரு பாசத்தினால சண்டை போடும்போது இது அத்தனையுமே பெருமாள் படைச்சிருக்கார். அத்தனை ஜீவராசிகளும் பெருமாள் படைச்சிருக்கார். அப்ப பெருமாள் எப்படி எல்லார் மேலயுமே கருணையோட இருப்பார் அப்படின்னு அப்ப நம்ம என்ன நம்மளை காப்பாத்திக்கிறது, இப்ப பெருமாளே காப்பாத்துவார் அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருந்து அவர் என்ன பண்றாருன்னா அந்த மெட்டீரியல் லைஃபை விட்டுடுறார். தன்னை காப்பாத்திக்கிறது, தனக்கு தேவையானதை பண்ணிக்கிறது அதெல்லாம் விட்டு அவர் அங்கேயே சதா சர்வ காலம் அந்த நாய் மாதிரியே தவழ்ந்துட்டு அவர் தன்னுடைய நித்தியப்படி கைங்கரியங்களை பெருமாளுக்கு பண்ணிட்டு இருக்கார். ஒரு நாள் பெருமாள் அந்த ஊர் ஜனங்களோட கனவுல தோணி இந்த மாதிரி சொல்றார், நாளைக்கு நான் ஸ்ரீ திருக்கண்ணமங்கை ஆண்டானுக்கு மோட்சம் தரப்போறேன் அப்படின்னு. அதனால ஊர் ஜனங்கள் எல்லாரும் கோவிலுக்கு பாக்குறா. இதெல்லாம் ஒண்ணுமே தெரியாத ஸ்ரீ திருக்கண்ணமங்கை ஆண்டான் என்ன பண்றார், அந்த கைங்கரியங்களை தொடர்றதுக்காக கோவிலுக்குள்ள சன்னதிக்குள்ள போறார். போன கொஞ்ச நாள்ல ஒரு ஒளி தோன்றது, மறைஞ்சும் போயிடுறார். இத பார்த்து அந்த ஜனங்கள்லாம் ஆச்சரியப்படுறா. இதுதான் ஒரு உண்மையான பக்தனுக்கு பெருமாள் தன்னுடைய அன்பை காட்டுறது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம். பெருமாள் ஒரு ஜீவராசிகள் மேலேயும் எப்படி அன்பாவும் இருக்கார். நமக்கு என்ன அதனால ஒரு டியூட்டினா அவருக்கு நம்ம கைங்கரியம் பண்ணணும். அதாவது நமக்கு நம்மளை எப்படி காப்பாத்துக்கலாம் அதையே நம்ம நினைக்காம நம்ம காப்பாத்த ஆண்டவன் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சதா சர்வ காலம் அவனுக்கு தொண்டு புரியறதும் அவனுக்கு கைங்கரியம் பண்றதுதான் பண்ணணும் அப்படின்றதான் நம்ம இவருடைய வாழ்க்கையிலேருந்து தெரிஞ்சுக்கிறோம்.